ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே போகலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா பாருங்கள் செடிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிய மாட்டோங்க. இங்கே ஒளிஞ்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ இந்த செடியில் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ மண்டை மட்டும் தனியாக தருது. 9 100 வருகிறேன். எல்லாரையும் வண்டி எடுக்கணும்னா எடுத்துக்கோங்கன்னு வேற சொல்லியிருக்கேன். எல்லாரும் எவ்வளோ லாங்கில் போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரில. முதல்ல நமக்கு பக்கத்தில் இருக்க பகுதியை செக் பண்ணுவோம். நமக்கு பக்கத்துலேயே ஒளிய மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருவான்ட்டு. இருந்தாலுமே இந்த இடத்த செக் பண்ணிக்கலாம். இந்த செடியில் யாரும் இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ், யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. வேறு இது ரோடு சைடு போகக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், போயிருக்க மாட்டாங்க. வேறு இங்கே இருக்கிற இடத்துலலாம் ஒளிஞ்சிருக்கீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரில. நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு அந்த வண்டியிலேருந்தே செக் பண்ணி பார்த்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வண்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை விட சைக்கிள் பெட்டருன்னு நினச்சேன், அதனால தான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சைக்கிளில் போய் தேடலாம், ஓகேவா? இந்த கண்டெய்னரில் எவனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஆனால் சைக்கிள் ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைக்கிளில் போகிறதுக்கு நான் ஓடியே போகலாம் போலியே. சரி, ஓடி போனால் எனர்ஜி போகும்ல, இதில் இப்படி போனால் எனர்ஜி போகாது. ஐயோ, நம்மளே வெளியே போகக்கூடாதுன்னு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி உள்ளே போயிடலாம். இங்கே ஒருத்தனும் தெரிய மாட்டான், எங்கே போனாங்கன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். யார் எங்கே இருக்காங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. இந்த நம்ம ஒளியறதுக்காக போனாங்கல்ல, அந்த இடத்துலையே கூட ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே யாரோ ஒளிஞ்ச மாதிரி தெரியல. எங்கே ஒளிஞ்சிருக்காங்க எல்லாவனும்? இங்கே யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தரை கூட கண்டுபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும். இங்கே ஒரு கார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைக்கிளில் போனால் நான் நாளைக்கு தான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இந்த கார் எடுத்துப்போம். இந்த கார் நல்லா இருக்குப்பா, ரெட் கலரில். மெரூன் கலர், ரெட் கலர் இல்லை, மெரூன் கலர். பட் கார் நல்லா இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்குங்க கார், செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஐயோ, தெரியாதனமாக காரை விட்டு வெளியே வந்துட்டேன். சைக்கிளுக்கு போட்ட ஹெல்மெட்டையே காருக்கும் போட்டிருக்கேன் பாருங்களேன். காருக்கு எதுக்கு ஹெல்மெட்டு முதல்ல? எங்கே? ஐயோ, இது ரோடு. எங்கெங்க யாருமே கண்ணுக்கு தென்பட மாட்டேறாங்க. இங்கே யாரோ, இந்த செடியில் யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குங்க. இந்த செடியில் ஏதோ நடமாட்டம் தெரியுது. இருங்க, யார் ஒளிஞ்சிருக்கா? வேறு ஆங்கிளில் பார்ப்போமா? கண்டிப்பாக இந்த இடத்துல யாரோ ஒளிஞ்சிருக்காங்கங்க இந்த செடியில். இருங்க, வண்டியை வச்சு ஏற்றி பார்ப்போமா? பார்ப்போம். ஐயோ, நான் அந்த இடத்துல இடிக்காமல் வேறு இடத்துல இடிச்சிட்டேன். சரி, வண்டி வச்சு. ஐயோ ஏங்க சின்சானை தெரியாமல் ஏற்றிட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ, சின்சானை கோபமாக அடிக்கிறதுக்கு வரானா? அடிக்கிறதுக்கு வராங்க. ஐயோ அடிக்கிறதுக்கு வராங்கனே. நம்ம ஏறி கிளம்பிடுவோங்க. இவங்கிட்ட சண்டை போட்டால் வேலையாகாது. நம்ம பாட்டுக்கு. ஐயோ, திரும்பி என்னை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. பாருங்களா, அந்த சின்சான் நம்மளை துரத்துறாங்க. அது பாருங்களேன், பாருங்களேன். துரத்துறாங்க. ஐயோ இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. ஃப்ராங்க்லின், உன்னை கண்டுபிடிக்க சொன்னா நீ என்னடா, எதுக்காகடா என் மேலே வண்டி ஏற்றுன? அதுக்காக தான் இப்படி போட்டு அடித்த உன்னை. சின்சானு, தெரியாம தாண்டா உன் மேலே வண்டி ஏற்றுனேன், அதுக்காக என்னையே போட்டு அடிப்பியாடா? நான் தெரியாம தாண்டா இடித்தேன், சாரிடா. நான் மற்றவங்கள கண்டுபிடிக்கணும், நான் கிளம்புறேன்ன. இந்த சின்சானை பார்த்தீங்களாங்க, நம்ம தெரியாமல் ஏற்றுனதுக்கு நம்மளை துரத்திட்டு வந்து அடிக்கிறாங்க. எப்படி இறக்கி நம்மளை போட்டு அடிக்கிறான் பாருங்களேன். வேறு யாருங்க? இன்னும் நிறைய பேரை கண்டுபிடிக்கணுங்க. எங்கே இது பெரிய இடமா? எங்கே இவனுங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிலங்க. எல்லாரும் செடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அது பாருங்க, எங்கே எவன் ஒளிஞ்சிருக்கானே தெரில. இங்கே யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சது, அதான் வந்தேன். இங்கே மோட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேங்க. தெரியலாண்ணா உங்களுக்கு? ஏதோ மோட்டு இருக்கான் பாருங்க. இது பெரிய இடமா? கண்டுபிடிக்க முடியல. அது பாருங்க, பண்ணிங்களாம் இருக்குங்க. ஐயோ, பண்ணிங்களாம் ஓடுது. ஐயோ, தெரியாமல் இடிச்சிட்டேன், சாரி. அங்கே கேப் இருக்குது பாருங்க, கேப் வச்சு தப்பிச்சு ஓடுதுங்க பாருங்க. வேறு யாரோ இடிச்சிருக்காங்கங்க இங்கே. எனக்கு முன்னாடியே யாரோ இடிச்சிருக்காங்க. யார் இடிச்சான்னு தெரில. எங்கே வேறு யாருங்க இருக்கா? இந்த இடத்துல யாரும் இல்லை. ஐயோ, பள்ளம் இருக்குங்க. பள்ளத்தில் கவனமாக இருக்கணும். பள்ளத்தில் எவனாவது ஒளிஞ்சிருப்பானா? ஐயோ, வண்டியை பள்ளத்துக்குள்ளே போட்டக்கூடாது. பள்ளத்துக்குள்ளே போகாமல் போகணும். வேறு யாருங்க எங்கெங்கே ஒளிஞ்சிருப்பா? யார் எங்கெங்கே ஒளிஞ்சானுங்கன்னு தெரில.
இங்கே யாரோ ஒளிஞ்ச மாதிரி இருக்குது. அது பாருங்க பென்டென் இருக்காருங்க. பென்டென் மாட்டிக்கிட்டாரு. பென்டென் 3வது அவுட்டுங்க. வேறு யார் எங்கே இருக்கா? பெரிய இடமா இருக்குது. ஐயோ இங்கே யாரோ இருக்காங்க. ஒருத்தன் ஃபோன் தாங்க பேசிக்கிட்டு இருக்கான். இருங்க, இந்த இடத்துக்கெல்லாம் யாராவது வந்திருப்பாங்களா? இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரில. இங்கே தான் பள்ளம் இருக்குது. பள்ளத்தில் யாராவது இருக்காங்களா? இறங்கி போய் பார்த்துருவோம். யாராவது இருக்காங்களாங்க? இங்கே யாராவது இருக்காங்களா? யாரும் இருக்கிற மாதிரி தெரில. நம்ம வண்டி வேறு ரொம்ப டேமேஜ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இங்கே யாரும் படுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் படுத்துருக்கா? எவனோ ஒருத்தன் படுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஐயோ படுக்கலை, கல் ஃப்ரெண்ட்ஸ். அது கல் தான் அப்படி தெரிஞ்சிருக்கு. சரி நம்ம மேலே போய் தேடுவோம். ஐயோ இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? நிறைய பேர் கண்டுபிடிக்கணும்ல. சிங்கம் சார்லாம் எங்கே? சிங்கம் சார்லாம் எப்போ பென்டென் மாட்டினாரு? சிங்கம் சார்லாம் எங்கன்னே தெரியலையே நமக்கு. பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. ஒளிஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, யார் எங்கெங்கே ஒளிஞ்சாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன், நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னும் சின்சான் அங்கே தாங்க நின்றுட்டுருக்கான். மற்றவங்களாம் எங்கன்னே தெரியலையே. இந்த இடத்துல யாராவது இருக்காங்களா? இங்கே இருக்கிற இடத்துல ஏங்க இந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ இருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே இருக்க மரத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. இருங்க யாருன்னு பார்ப்போம். தெரியாதனமாக இடிச்சிடக்கூடாது. இந்த சின்சானே இடிச்சதுக்குன்னு கோச்சுக்கிட்டான். தெரியாதனமாக இடிச்சிடக்கூடாது. எங்கள் சிங்கம் சார் இருக்காருங்க. தெரியுறாரா உங்களுக்கு? சிங்கம் சார் இருக்கிறாரு. சிங்கம் சார் இந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்கீங்க, தெரிஞ்சிருச்சு, அவுட்டு. நான் தெரியாமல் இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கேருந்தே சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்களா சிங்கம் சாரை? இருங்க உங்களுக்கு காமிச்சிட்றேன். அது பாருங்க சிங்கம் சார் இருக்காரா? ஓகே. வேறு மற்றபடி யாரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் சிங்கம் சாரை கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்க செடியில், இந்த செடிக்கிட்டே யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரியே தெரியுதுங்க. இந்த செடிக்கிட்ட யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இருங்க செடிக்கு அந்த சைடு வந்து பார்ப்போம். இங்கே யாரோ கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்காங்க. யாருன்னு தான் தெரில. யாருங்க இங்கே ஒளிஞ்சிருக்கா? இவன் டோரிமானுங்க. டோரிமான் தெரியலானா? இருங்க டோரிமானுக்கு பக்கத்தில் போகிறேன். ஐயோ கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் போனால் இடிச்சிருவேன் டோரிமானை. ஏங்க டோரிமான் இல்லைங்க, இது வேறு யாரோங்க. ஐயோ இந்த ஜான் த டானை கண்டுபிடிச்சாச்சு. நான் டோரிமான்னு நினச்சா ஜான் த டானா இது? இந்த டோரிமான் பையன் எங்கே ஒளிஞ்சான்? எங்கே யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கண்ணே. ஏங்க இங்கே என்னங்க மீட்டிங் மாதிரி நடந்துகிட்ருக்கு? இது பாருங்க உட்காந்து ஷூட்டிங் நடக்குதா? இல்லை எல்லோரும் சில் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேடுற வேலையை பார்ப்போம். நமக்கு யாருமே தென்பட மாட்டுறாங்களே. இது என்னங்க ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியில் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போமா? இன்னும் யாரை நான் கண்டுபிடிக்கணும்? அந்த மோட்டுவை கண்டுபிடிக்கணும், பட்லுவை கண்டுபிடிக்கணுங்க. இங்கே பாருங்க முயல்லாம் இருக்குது பாருங்களேன், சூப்பரா. எங்க இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஏதோ தெரிஞ்சு பாருங்க. எங்கள் டோரிமான் இங்கே தாங்க இருக்கான். தெரியறானா உங்களுக்கு? டோரிமான் இங்கே இந்த செடிக்கு பக்கத்தில் தான் இருக்கான். என்னால் பக்கத்தில் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க பக்கத்தில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த இரும்பு கம்பியை இடித்தா தான் பக்கத்தில் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே டோரிமான் இருக்கான், பார்த்துக்கோங்க. தெரியறானா? நான் டோரிமானை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் யாரை நான் கண்டுபிடிக்கணும்? மோட்டு பட்லுவை தான் கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லாரையும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மோட்டு பட்லு எங்கே இருப்பாங்கன்னு தெரியலையே. மோட்டுவை கண்டுபிடிச்சிட்டேன். பட்லுவை கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டுவை தான் இன்னும் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் மோட்டுவை தவிர எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேனா? ஆமாம் சின்சானை கண்டுபிடிச்சிட்டேன், சிங்கம் சாரை கண்டுபிடிச்சிட்டேன், பென்டென்னை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மோட்டுவை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இந்த அடிப்பகுதியை மட்டும்தாங்க நான் தேடல. இங்கே தான் அந்த மோட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வண்டியை விட்டு இறங்கிக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியில் போனால் நான் என்றைக்கும் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன். இந்த பள்ளத்தில் இருக்க பகுதி, இந்த பள்ளம்லாம் நான் செக் பண்ணவே இல்லை. இந்த பள்ளத்தில் தான் எங்கேயாவது அந்த மோட்டுவோ இல்லை பட்லுவை கண்டுபிடிச்சிட்டேன். மோட்டு இங்கே தான் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே எங்கே ஒளிஞ்சிருக்கான்றதை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்க செடியிலலாம் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த செடியில் யாரோ இருக்காங்க, அசைவு தெரியுது. யாருமே இல்லையா? யாருமே இல்லைங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா. இந்த செடியில் யாரோ இருக்கிற மாதிரி தெரில. அப்போ இந்த செடியில் இருக்கான் பாருங்க, மோட்டு இருக்கான் பாருங்க.
ஆமாங்க, மோட்டோ தெரியாமல் கீழே தள்ளி விட்டேனா இவன் அடிக்கிறதுக்காக வர போகிறாங்க. ஐயோ, இவன் அடிக்கிறதுக்கு வராங்க. ஐயோ, ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாம் ஒன்று இவ்வளோ கோபக்காரனாக இருக்காங்க. ஐயோ, வராங்க எப்படி துரத்தி அடிக்கிறான் பாருங்க அவன். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி என்ன போட்டு அடிக்கிறாங்க இவனுங்க. இன்னும் வரானா பார்ப்போம். அவன் இன்னும் வர வாய்ப்பு இருக்குங்க. அவன் ஐயோ வந்துட்டு தான் இருக்காங்க. ஆஹா, மோட்டு எதுக்குடா என்ன துரத்திட்டு இருக்க? என்னை தயவு செஞ்சு விட்டுடுறா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ நான் மோட்டு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வீடியோவை முடிச்சுப்போம். சரியா? உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.